ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சீரியல் அண்ட் சினிமாவில் நடித்த சில பிரபலங்கள் அவங்க உடன் பிறந்த பிரபலங்கள் சீரியலில் நடித்த நடிகர்களை நடிகைகளை இழந்திருக்கிறாங்க. அதாவது உடன் பிறந்தவர்களை இழந்த நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி தான் நான் உனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகர் கமல். இவருடைய மூத்த அண்ணன் தான் சந்திரகாசன். இவரும் பல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. குறிப்பாக கமல் நடித்த பல படங்களில் இவர் தான் பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்கிறாரு. ராஜபார்வை, விக்ரம், அபூர்வ சகோதரர்கள், ஹேராம், விருமாண்டி, விஸ்வரூபம் என நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு சந்திரகாசன் அவர்கள். இவங்க மனைவி கீதா 1965 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நிர்மல் மற்றும் அனுகாசன் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அதில் அனுகாசன் கண்டிப்பாக தெரியும், இவங்க ஒரு நடிகை. பல படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. 2017 மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 82வது வயதில் சந்திரகாசன் இறந்து போயிட்டாரு. கமல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் சந்திரகாசன் இறந்த சமயத்திலிருந்து அவர் என் அண்ணன் இல்லை, எனக்கு அவர் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வருத்தப்படுற ஒரு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. நம்ம நடிகர் கமல் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டும் வராரு. நிறைய இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்த நடிகரான விஜய் தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ அதையும் தாண்டி அரசியல்லையும் கூட இருக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இவர் படங்களில் சிஸ்டர் சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். திருப்பாச்சி, கில்லி, ஜில்லா, வேலாயுதம் என நிறைய மூவிஸ் சொல்லலாம். தொடர்ந்து நிறைய படங்கள் எப்படியாவது ஒரு சிஸ்டர் ரோல் கண்டிப்பாக இருக்கும். கதை கேட்கும் போதே சிஸ்டர் ரோல் வந்தாலே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அதுக்கு காரணம் அவங்களுடைய சிஸ்டர். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களாம். இவங்க சிஸ்டர் வித்யா பிறந்த 2 வருட வயசுலேயே பார்த்தீங்கன்னா உடல்நலை குறைவு காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ இறந்து 40 வருடம் ஆகுது. இன்னும் தன் தங்கையை நினைச்சு வருத்தப்படாமல் இல்லை. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஷூட்டிங் போகிறதா இருக்கட்டும், தன்னுடைய தங்கச்சி புகைப்படத்துக்கு அதாவது ஃபோட்டோவுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா வெளியில் கூட போவாராம். தன்னுடைய தங்கச்சியை நினச்சி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி படங்கள்லையும் தங்கச்சி சென்டிமெண்ட் உள்ள படங்களில் அதுக்கு தான் அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அடுத்த நடிகரான துருவ சர்ஜா. இவர் ஒரு கன்னட மூவி ஆக்டர். இவங்க பிரதர் சிரஞ்சீவி சர்ஜா. இவரும் ஒரு கன்னட ஆக்டர். 2018 காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மூவியில் ஆக்ட் பண்ண மேக்னாராஜ் இவங்களை சிரஞ்சீவி சர்ஜா பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணி ஒரு மகனும் இப்போ இருக்கிறாங்க. இவங்க மகன் பிரெக்னெண்டாக இருக்கும்போது தான் அவர் இறந்து போயிட்டாரு. 2020 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. சிரஞ்சீவி சர்ஜா மற்றும் அவங்க பிரதர் துருவ சர்ஜா 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு ஒன்னா தான் போகிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு இடங்களுக்கு ஒன்னா போகிறது. தன்னுடைய அண்ணனை நினைச்சு துருவ சர்ஜா இப்போ வரைக்கும் நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய மகன் பெயர் சூட்டு விழாவுக்கு கூட தன்னுடைய அண்ணன் சமாதியில வச்சு தான் பெயர் சூட்டு விழா நடத்துகிற அளவுக்கு தன் அண்ணனை நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அடுத்த நடிகையான ஊர்வசி. இவங்களுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. நடிகை கலாரஞ்சனி மற்றும் நடிகை கல்பனா. அதில் நடிகை கல்பனா பார்த்தீங்கன்னா டும் டும் டும், பம்மல் கே சம்பந்தம், அற்புத தீவு, தேஷா, காக்கி சட்டை என்ன சொல்லி பல படங்கள் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க, மூவிஸ் நடிச்சிருக்கிறாங்க. 1998 அனில்குமார் இவங்களை நம்ம கல்பனா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்பனா 2016 இறந்து போயிட்டாங்க. ஊர்வசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா கல்பனா இறந்தது பார்த்தீங்கன்னா இவங்களும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்த நடிகையான சிம்ரன். இவங்க சிஸ்டர் நடிகை மோனல். பார்வை ஒன்று போதுமே, பத்ரி, சமுத்திரம், பேசாத கண்ணு பேசுமே உள்ளிட்ட படத்துலலாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. 2002 ஏப்ரல் 14 நம்ம மோனல் இவங்களுக்கு 21 வயது இருக்கும்போது சூசைட் பண்ணி அதுவும் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கோரியோகிராஃபரான பிரசன்னா சுஜித் இவங்களுக்கும் மோனல் இவங்களுக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த காதல் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கு. இதனால மனமுடைந்த மோனல் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இவங்க தற்கொலைக்கான காரணம் பிரசன்னா சுஜித் தான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இந்த கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. நடிகை சிம்ரன் அவர்கள் தன்னுடைய தங்கை மரணத்திற்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு என் தங்கச்சி தற்கொலைக்கு காரணமும் பிரசன்னா சுஜித் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. அடுத்த சீரியல் நடிகையான சாய் காயத்ரி. இவங்க ஈரமான ரோஜாவி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அகிலா அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க தம்பி பாலாஜி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ரொம்பவே சின்ன வயசு இறந்து போயிட்டாரு. அதுவும் ரொம்பவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்பவே தம்பியை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க அம்மாவுக்கு வந்தீங்கன்னா 2 பொண்ணு 1 பையன். அதில் இவங்க தம்பியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்பவே சின்ன வயசு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு.
அடுத்த சீரியல் நடிகரான சஞ்சீவ், இவங்க அக்கா நடிகை சிந்து 80s டைமில் இருந்து மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ் ரோல், குணச்சித்திர வேடம் என பல படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஐயா அப்படிங்கிற மூவி நடிச்சிருந்தாங்க. நம்ம நடிகர் பிரகாஷ்ராஜ் இவங்களுக்கு மனைவியாக இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 2005 இவங்களுக்கு 33 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. மூச்சு திணறல் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. அது நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நடிகை சிந்து சீரியல் நடிகரான சஞ்சீவ் இவங்களுடைய அக்கா தான். அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகையான வனஜா இவங்க சிஸ்டர், சீரியல் நடிகையான உமா மகேஸ்வரி. மெட்டி ஒலி அப்படிங்கிற சீரியலில் 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. சிஸ்டர் அக்கா தங்கச்சி ரோல்களில் நடிச்சிருந்தாங்க. வனஜா பார்த்தீங்கன்னா லீலா அப்படிங்கிற ரோல்லையும், உமா மகேஸ்வரி விஜி அப்படிங்கிற ரோல்லையும் பண்ணியிருந்தாங்க. விஜி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக மெட்டி ஒலி விஜின்னு சொன்னாலே கண்டிப்பாக இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நல்ல பிரபலமாகவே நடிச்சிருந்தாங்க. 2021 இவங்களுக்கு 40 வயது இருக்கும்போது மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு, ஆனால் குழந்தைகள் ஒன்றும் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோயினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம நடிகை வனஜா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி மரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துலையும் எப்போவாச்சும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவை தங்கையை நினச்சி ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உடன் பிறந்தவர்களை இழந்த பிரபலங்களில் உங்களுக்கு இந்த பிரபலங்கள்லாம் இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஷாக்கிங்காக இந்த விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.